மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில், அதாவது 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவு செய்திருக்கிற கார்டு ரிஜிஸ்டர்டு ஓடர்ஸ் 85,61,000 பேர். இதில் ஒட்டுமொத்தமாக பதிவு செய்திருக்கிற தொழிலாளர்கள் 1,09,93,000 பேர். ஆக 1,09,93,000 பேர் பதிவு செய்திருக்கிற ஒரு மெகா வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தியின் பெயரால் இன்றைக்கு கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் செயல்பாட்டில் இருந்த திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து நிதி ஆதாரத்தை குறைப்பது, ஆட்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்று பல்வேறு வகைகளில் தொடர் இடையூறு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென்று அந்த திட்டமே முடங்கி போகின்ற அளவுக்கு அதை பெயர் மாற்றம் செய்து, குறிப்பாக மகாத்மா காந்தியடிகளின் பெயரை எடுத்து வேறொரு பெயரை வைத்ததோடு மட்டுமல்லாது அந்த திட்டம் நீர்த்து போகிற வண்ணம் 1,09,93,000 ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களும் விவசாய பெருமக்களும் பாதிப்புக்குள்ளாகிற வகையிலான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் நம்முடைய கூட்டணியைச் சேர்ந்த தலைவர் பெருமக்கள் இது குறித்து மிகப்பெரிய அளவிலான கவன ஈர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைத்து யூனியன் அலுவலகங்களின் முன்னாலேயும் திமுக மற்றும் தோழமை இயக்கங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை தெற்கில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னை தெற்கில் இருக்கிற தோழமை இயக்கங்களின் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இங்கே ஒன்று கூடி ஆலோசித்திருக்கிறோம். வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேடவாக்கம் ஜெயச்சந்திரா துணிக்கடை அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது. அதற்காக காவல்துறையிடத்தில் அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த இடத்தில் நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும், அதேபோல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு KV தங்கபாலு அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய வைகோ அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களும், அதேபோல் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், கொங்கு நாடு கட்சியைச் சேர்ந்த ER ஈஸ்வரன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய வீரபாண்டியன் அவர்களும், பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களும், பொன்குமார் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஜவஹருல்லா அவர்களும், மக்கள் நீதி மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அருணாச்சலம் அவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளின் அனைத்து மாநில தலைவர்களும் ஒரு சேர பங்கேற்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான ஆர்ப்பாட்டம் சென்னை தெற்கில் மேடவாக்கத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட சம்பந்தப்பட்ட ஊரக வேலைவாய்ப்பில் வேலை பறிப்போக இருக்கிற தொழிலாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கிறார்கள்.